நடைபயணத்தின் வழியாக வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் நம்பினால் 5000 மைல்களை கடந்து இந்தியா முழுக்க பாதம் வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தான் அதற்கான வெற்றியை பெற முடியும். தமிழ்நாட்டிலே நடைபயணம் போவதற்காக ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் சொல்லுகிறேன், வைகோ தான் அதிகபட்சமாக முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். ஜெயலலிதா சமாதிக்கு போனதோடு அந்த கட்சியையும் சமாதிக்கு போக வேண்டும் என்று வேலை செய்தவர்கள் தான் பாஜக காரர்கள் என்றும், அந்த கட்சியை உடைத்தவர்கள், அந்த வாக்கு வங்கி இல்லாமல் செய்தவர்கள் என்பதை அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் நினைவில் வைத்திருக்கிறான். பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2.5% கீழே தான் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 இலக்கு என்று சொல்லி போய் சொல்லுகிறார்கள். கண்டியில் அவர் பிறந்ததை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்வதை விட ஒரு உலகமுகா பொய் எதுவும் இருக்க முடியாது. பொய்யை மட்டும்தான் பேசுவேன் என்கிற அவருடைய வழக்கமான வடை சுடுகிற வகையில் இன்னொரு புதிய வடையை சுட்டிருக்கார். அவ்வளவுதான். மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கான எதிர்காலத்திற்கான எந்த பெரிய திட்டங்களையும் அவர் உருவாக்கவே இல்லை. அவர் நிர்வாக ரீதியாக அவர் வெற்றி பெற்றவரே கிடையாது. முதல்ல அதையெல்லாம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கோ மூழ்கி தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டது என்று சொல்லுகிற துவாரகாங்கிற ஒரு நகரத்தை போய் நான் இன்னைக்கு மயிலிறகால வருடுறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இந்த நாடு கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. நீங்க கடலில் மூழ்கிய நகரத்தை தேடக்கூடிய மோடிக்கு கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற இந்தியாவை ஏன் காண தெரியவில்லை? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மோடி கூட பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி ஒரு நல்லாட்சி. எம்ஜிஆர் நான் இலங்கைக்கு போயிருந்தப்போ எம்ஜிஆர் பிறந்த ஊருக்கு போனேன். அங்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி நல்லா சொன்னாங்க. எம்ஜிஆரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியா இல்லையா என்பதை அவருக்கு வாக்களித்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிற அனைவருக்குமே தெரியும். நானே என்னுடைய பள்ளி பருவத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்ததை பார்த்து வந்தேன் நான். அதனால் எம்ஜிஆர் ஆட்சி எந்த பெரிய அரசியல் ஏதாவது உள்கட்டமைப்பையோ, எந்த தமிழ்நாட்டினுடைய கட்டுமானத்திற்கான எந்த மேம்பாட்டு பணிகளையோ, அடிப்படை தேவைகளையோ பெரிய அளவிலே அவருக்கு அதிகபட்சம் அவர் சத்துணவு போட்டார், தனிப்பட்ட முறையில் சில பேருக்கு உதவி செஞ்சார் என்கிற அந்த மனிதாயமான அடிப்படையை கழித்து விட்டு அவர் பெரிய அளவில் எந்த உள்கட்டமைப்பையும் அவர் செய்யலை. மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கான எதிர்காலத்திற்கான எந்த பெரிய திட்டங்களையும் அவர் உருவாக்கவே இல்லை. அவர் நிர்வாக ரீதியாக அவர் வெற்றி பெற்றவரே கிடையாது. முதல்ல அதையெல்லாம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது கலைஞர் அவர்கள் காலத்திலே தான் நிறைய பாலங்கள் கட்டப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, நிறையா விஷயங்களுக்கு மாற்றங்களுக்கு இன்றைக்கு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, நிறைய அடிப்படை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது போன்ற அடிப்படை ஆதாரங்களை உருவாக்கியதில் கலைஞருக்கு அவர் தான் நவீன தமிழகத்தினுடைய ஒரு சிற்பி. இவர் அவங்களுடைய ஆட்சியை போல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். நடைமுறைப்படுத்துவதிலே அவரால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். தனிப்பட்ட முறையில் அவர் அப்புறம் கண்டியில் அவர் பிறந்ததை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்வதை விட ஒரு உலகமுகா பொய் எதுவும் இருக்க முடியாது. அவர் அங்கிருந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டிற்கு தஞ்சம் புகுந்து இங்கு வறுமைப்பட்டு போராடி தன் திறமையால் முன்னுக்கு வந்தவர். அவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கான ஆட்கள் அங்கே இருக்கிறார்களா இல்லையா என்று இதுவரைக்கும் யாராவது தமிழகம் சார்ந்த தலைவர்கள் பேசியிருக்கிறாங்களா? இல்லை. தமிழ் தேசிய தலைவர்கள் பேசியிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க, யாரும் பேசணும் இல்லை. யாராவது பேசியிருக்கிறார்களா? விடுதலை புலிகள் பேசியிருக்கிறார்களா? தமிழ் தேசியவாதிகள் பேசியிருக்கிறார்களா? திராவிட இயக்க தலைவர்கள் இலங்கைக்கு போனவர்கள் பேசியிருக்கிறார்களா? வைகோ பேசியிருக்கிறாரா? குளத்தூர் மணி பேசியிருக்கிறாரா? ஒரு தலைவராக பேசியிருக்காங்க. அப்போ பொய்யை மட்டும்தான் பேசுவேன் என்கிற அவருடைய வழக்கமான வடை சுடுகிற வகையில் இன்னொரு புதிய வடையை சுட்டிருக்கார். அவ்வளோதான். எம்ஜிஆரே அப்படி பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டியில் எனக்கு ரசிகர் மன்றம் இருக்குன்னு. எம்ஜிஆர் தன்னை எப்பொழுதாவது பதிவு செய்திருக்கிறாரா கண்டியை குறித்து? அவருடைய எங்கேயாவது அவருடைய பொதுக்கூட்டங்களிலேயோ நேர்காணலிலோ வாழ்க்கை வரலாற்றிலோ எங்கேயாவது பெருமிதமான பதிவுகளை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாரா? எந்த பொருத்தமும் இல்லாத பொய்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மோடி என்பதற்கு இன்னொரு சான்று கிடைத்திருக்கிறது. அவ்வளோதான். அடுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி இவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிற ஆட்சியாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. தங்களை பற்றியே சிந்திக்கிறவர்கள், இழிவான ஆட்சியை பற்றி எப்பொழுதும் சிந்திக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அப்படி தோணும். தன்னை போல தான் திருடி பிறரை நம்பாள்னு ஒரு பழமொழி இருக்கு. என் கை திருடும் போது அவன் கை எப்படி திருடாமல் இருக்கும் என்று சொல்வதை போல தான் இவ்வளவு கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோமே, என்றைக்கோ மூழ்கி தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டது என்று சொல்லுகிற துவாரகாங்கிற ஒரு நகரத்தை போய் நான் இன்னைக்கு மயிலிறகால வருடுறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, ஏற்கனவே இந்த நாடு மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த நாடு கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. நீங்க கடலில் மூழ்கிய நகரத்தை தேடக்கூடிய மோடிக்கு கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற இந்தியாவை ஏன் காண தெரியவில்லை? மணிப்பூர் பெண்களின் கண்ணீர் ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டது ஏன் தெரியவில்லை? இதெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கிறது. அதனால நீங்கள் எந்த மயிலிறகளை வருடினாலும் சரி, எத்தனை கோவில்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் செய்த பாவம் நீங்கள் நம்புகிற தெய்வத்தாலேயே நீங்கள் பழி தீர்க்கப்படுவீர்கள். இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் குறித்தெல்லாம் மோடி பேசுறது அதிமுகவுடைய வாக்கு வங்கிய ஒரு
குறி வச்சு பேசுகிறாரா? அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் தான் வாக்கை பிரிக்கிறதுல ஒரு பெரிய போட்டி நடக்கிற மாதிரி தெரியுது. எல்லா கருத்து கணிப்புகளும் 2வது இடம் பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து மோடியே பேசுகிறாரு. அப்போ அதிமுகவை குறிவைத்து இன்னைக்கு வந்து பாஜக வேலை செய்தா? அதிமுக என்கிற இயக்கத்தை உடைத்து சசிகலாவினுடைய தலையை தடவி கொடுத்ததோடு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து ஜெயலலிதா சமாதிக்கு போனதோடு அந்த கட்சியையும் சமாதிக்கு போக வேண்டும் என்று வேலை செய்தவர்கள் தான் பாஜக காரர்கள் என்றும், அந்த கட்சியை உடைத்தவர்கள், அந்த வாக்கு வங்கி இல்லாமல் செய்தவர்கள் என்பதை அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் நினைவில் வைத்திருக்கிறான். எனவே மோடி சொல்லுகிற எந்த பொய்களும் அதிமுக தொண்டர்களாலோ பொதுமக்களாலோ ஒரு நாளும் ஏற்புடையதாக மாறாது. தமிழ்நாட்டு நலன்களுக்கு தொடர்ந்து தீங்கிழைத்து கொண்டு தேசிய பேரிடர் நிதியை கூட தருவதற்கு மறுத்து கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டாத மருத்துவமனையிலே எல்லாரும் வைத்தியம் பார்க்க சொல்லி நம்மளை வலியுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பொய்யர்கள் கூட்டத்தை ஒரு நாளும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மட்டுமல்ல அதிமுகவின் எந்த தொண்டனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். இல்லை, இப்போ தமிழிசை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ம்ஸ் குறித்து தேவையில்லாத குற்றச்சாட்டு, அந்த மருத்துவமனை காலதாமதமாகிறது ஒரு தேவையான காலதாமதம், அதனால தான் அது வந்து காலதாமதம். அப்படி என்றால் ஏன் ராமர் கோயில் அவசரமாக கட்டப்பட்டது? ஒரு நாட்டிற்கு மருத்துவமனை உடனடி அவசியமா, கோவில் உடனடி அவசியமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. நெஞ்சு வலிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நேரடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போவீங்களா, கோயிலுக்கு முதல்ல போவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு வேணால் கோயிலுக்கு ஒரு பூஜை செய்ய போகலாமே தவிர, முதன்மையாக செய்யப்பட வேண்டியது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது தான் ஒரு அரசுக்கு வேலையே தவிர, கோவில் கட்டுவதோ கடவுளை பற்றி பேசுவதோ ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையே அல்ல. முதல்ல அதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். கார்ப்பரேட் கொள்ளைக்கு இந்த நாட்டை கையளிப்பதற்காக ராமரை கூட அவர்கள் வந்து ஒரு அடையாளமாக ஏமாற்றுகிறார்களே தவிர, உண்மையான கடவுள் புத்திக்கு எதிரானவர்களாக பாஜக காரர்கள் இருக்கிறார். ஆனால் இப்போ இன்னைக்கு கூட அவர் வந்து மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 8:30க்கு போகிறாரு, மோடி போகிறாரு. மொத்தமாக நாங்கள் இந்துக்களுக்காக பண்ணுறோம், எல்லா மதத்துக்காகவும் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மற்ற மதத்தினரை வந்து தாஜா பண்ணுறீங்க, நாங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு பாஜக சார்பாக. அது உண்மைதான். ஏனென்றால் இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்ததாக இருக்கட்டும், 3000 பேருக்கு மேல் ஆயிரக்கணக்கான பேரை படுகொலை செய்ததாக இருக்கட்டும், சொந்த மண்ணிலே லட்சக்கணக்கான பேரை அகதிகளாக மாற்றியதாக இருக்கட்டும், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதாக இருக்கட்டும், மாட்டுக்கறி வைத்திருப்பதாக சந்தேகத்தின் பேரிலே படுகொலை செய்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயுமே அவர்கள் வந்து மற்ற மதத்தை எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள் என்பதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்களிலிருந்து உள்ளூர் ஊடகங்கள் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் முட்டாளாக கருதி கொண்டு இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பாஜக பேசி வருவது என்பது தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்வதற்கு தான் உதவ முடியுமே தவிர, எப்படி காணாமல் போன துவாரகா நகரத்தை வந்து இவர்கள் தேடி போனார்களோ அப்படித்தான் எதிர்காலத்திலே பாஜகவை இந்தியாவிலே தேட வேண்டி இருக்கும். இல்லை, ரொம்ப வலுவான கூட்டணின்னு சொல்கிறாங்களே. இப்போ தமிழ்நாட்டிலே 10 கட்சி, மோடியே வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் நடந்திருக்கிறேன். இது வந்து ஆரம்பத்தில் என் பயணமாக இருந்துச்சு, இப்போ இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலே 200க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அது தேர்தல் கமிஷனிலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அல்ல. அந்த 200 கட்சிகளில் கூட அவர்கள் வந்து ஆட்களை சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி லெட்டர்பேடு கட்சிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த பக்கம் ஏசி சண்முகம், இந்த பக்கம் பாரிவேந்தர், அந்த பக்கம் ஜான் பாண்டியன் என்று சொல்வதன் வழியாக மோடி ஒரு காமெடி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாரே தவிர, பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2.5% கீழே தான் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 இலக்கு என்று சொல்லி போய் சொல்லுகிறார்கள். 2.5% ஏற்கனவே அவர்கள் வந்து வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அதற்கும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு இந்த முறை உருவாகியிருக்கிறது. அப்போ அண்ணாமலையுடைய பயணம் அப்படிங்கிறது அதுதான் எல்லாராலையும் சொல்லப்படுது. அண்ணாமலையுடைய பயணம் தமிழ்நாட்டில் பாஜகவை 12% கொண்டு போகும் அப்படின்னு பாண்டே சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை 2%ங்கிறீங்க. அப்போ அவர் இந்த 200 நாள் பயணித்தது வீணா? தமிழ்நாட்டிலே நடைபயணம் போவதற்காக ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் சொல்லுகிறேன், வைகோ தான் அதிகபட்சமாக முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். வைகோ தன் வாழ்நாளிலே ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆகவில்லை என்பது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் நடைபயணத்தின் வழியாக வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் நம்பினால், 5000 மைல்களை கடந்து இந்தியா முழுக்க பாதம் வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தான் அதற்கான வெற்றியை பெற முடியும். அப்போ நீங்கள் வந்து 200 கிலோமீட்டர் நடந்த அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வரும் என்று நீங்கள் நம்புவதற்கு எங்களை வற்புறுத்தினால், அதை விட அதிகமான மைல்களை கடந்திருக்கிற ராகுல் காந்தி எவ்வளவு வெற்றி பெறுவார்? எனவே நடக்கிற தேர்தலிலே ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் என்பதற்கு நடைபயணத்தை இவர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, இந்த எல்லா கட்சிகளை பற்றி, கூட்டணி கட்சிகள் குறித்து பேசணும். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருக்குது. அது 2 பக்கமும் பயங்கர டிமாண்ட் இருக்கக்கூடிய கட்சியாகவும் இருக்குது, பாஜகவுக்கும் அதிமுகவுலையும். ஏசி சண்முகம் 2 முறை போய் பார்த்துட்டாரு ராமதாஸை, ஆனால் எந்த முடிவும் இன்னும் எடுக்கலை.
பாமகவுடைய அரசியல் நிலை என்னவா இருக்குது, அவங்க இப்போ வந்து எந்த இடத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது? பாமகவுடைய அரசியல் என்பது ஏறத்தாழ சுருங்கி விட்டது. அவர்கள் ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு அரசியல் கட்சியாக, அம்பேத்கருக்கு சிலை திறந்தவர்களாக, கடந்த காலங்களிலே ஒரு பெரிய சமூக நீதி கூட்டணி என்று எல்லா தரப்பு மக்களையும் நம்புவதற்கான இடத்திலே தமிழ்நாட்டிலே 3வது பெரிய அரசியல் கட்சி திமுக, அதிமுகவுக்கு அடுத்து மதிமுகவை விடவும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி இந்த கல்யாண மாலை நடத்துகிறாங்கல்ல, இன்ன பொண்ணுக்கு இன்ன பொண்ணை தான் கட்டணும், நாங்கள் வந்து இப்போ இந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிறோம்மா வீட்டில் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க தெரியுமா, தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சிகளில். அந்த இடத்திற்கு ராமதாஸ் வந்து விட்டார். யார் யாரை கல்யாணம் பண்ணணும் என்று வன்னியர்களுக்கு வரன் பார்க்கிற, பெண் பார்க்கிற இடத்துல தான் அந்த அரசியல் கட்சி இருக்கிறது. அதனால் அது கல்யாண மண்டபத்தை தாண்டி அந்த அரசியல் கட்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. வன்னிய பெண்கள் யாராவது ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் கிளம்பி போய் விடுவார்கள் என்று சொல்வதன் வழியாக வன்னிய பெண்கள் குறித்து அதிகபட்ச அவதூறை சொன்னவரே மருத்துவர் ராமதாஸ் தான். அதனால் வன்னிய பெண்களே அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனவே முழுக்க முழுக்க கல்யாண மாலையினுடைய இன்னொரு வடிவமாக ராமதாஸ் மாறிவிட்ட காரணத்தினாலே அவருக்கு சமூக நீதி மறந்து விட்டது. வயதாகிவிட்ட காரணத்தினாலோ என்னமோ தெரியவில்லை, அவருக்கு அரசியலில் எது செய்ய வேண்டுமோ அதை விட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீட்டிலேயே ஒரு இளவரசனை வளர்த்து வைத்திருக்கிறார். அவருக்கும் அரசியல் சரியாக புரியவில்லை. எனவே இந்த ஜாதி ஓட்டுக்களை மட்டுமே நம்பிக்கொண்டு அவர்கள் குதிரை ஏறி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அரசியலிலே நெடுந்தூர பயணமே இல்லை. அன்புமணி ராமதாஸே சொன்னாரே, நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையாம்னாரு. வன்னியர் ஓட்டு என்னைக்கு நீ அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னியோ, மற்ற ஜாதிக்காரனை அந்நியராக பார்க்கிறவனை ஒரு நாளும் வன்னியர்கள் வந்து வன்னியர்களுக்கு வாக்களிப்பவர்களாக யாருமே எந்த சமூகமும் அவர்களை ஒத்துழைக்க மாட்டார்கள். எனவே கழுதை தேய்ந்து கட்டரும்பானது போல, எப்படி மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல பாமக ஒவ்வொரு தேர்தலிலும் இழைத்து கொண்டே வருகிறது. இனி இந்த தேர்தலிலும் அவர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற முடியாது. தவிர்க்க முடியாத அளவிற்கு கொஞ்சம் வாக்கு வங்கியே அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தினுடைய மக்கள் ஒருவேளை வாக்களிக்கலாமே தவிர வெற்றி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாமகவுக்கு இல்லை. இல்லை, வெற்றி இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க, பாராளுமன்றத்தில் கேபினட்டாலாம் இருந்திருக்காங்க. இப்போ கூட 4-5% வாக்குகளை 2016 தனியாக நின்று கூட வாங்குறாங்க. அந்த வாக்கு வந்து எந்த கூட்டணிக்கு போகும்? அப்படி போகும்போது அது ஒரு அறுவடையை கொடுக்கும். அந்த வகையில் ஒரு முக்கியமான சக்தியாக தானே இன்னும் இருக்காங்க. அப்படி முக்கியமான சக்தியாக அவர்கள் தங்களை கருதி கொள்ளுகிற காரணத்தினால அதிமுகவுன்னு இன்னொரு வாக்கு வங்கி இருக்கிற அரசியல் கட்சியோடு தான் கூட்டணி போவார்களே தவிர வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவோடு அவர்கள் பயணிக்க மாட்டார்கள். ஒருவேளை நாம் வெற்றி பெற்றால் அப்பொழுது பாஜகவோடு பேரம் பேசலாம் என்று தான் நினைப்பார்களே தவிர இவர்கள் வாக்கு வங்கி இல்லாத வேஸ்ட் லக்கேஜாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோடு அன்புமணி ராமதாஸ் பயணிக்க மாட்டார். இப்போ அதே மாதிரி இந்த கூட்டணியில் பிரேமலதா, தமாக, தமிழர் யூனியன் மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. யார் அந்த தலைவர்கள்? பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் வந்து இவர்கள்லாம் தலைவர்கள் என்று பொதுமக்களுக்கு முதல்ல தெரியுமா? பாரிவேந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பச்சை முத்துனா கூட கொஞ்சம் பேருக்கு தெரியும். எஸ்ஆர்எம் இது நடத்துகிறாரு, கல்வி நிறுவனம் நடத்துகிறாரு, பஸ்ஸுலாம் நிறையா பிரைவேட் பஸ்ஸெல்லாம் நடத்துகிறாருங்கிற பச்சை முத்த மக்களுக்கு தெரியும். பாரிவேந்தர் உண்மையான பாரி வள்ளலை அவமானப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட இந்த பேரை பொதுமக்களுக்கு மூலம் தெரியுமா? ஏசி சண்முகம்னா யார்? ஏதோ எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் ஏதோ ஒரு எம்பியாக இருந்தார், ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார், படிக்கிறது ஓகே, அது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. இன்றைக்கி ஏசி சண்முகம்னா சாதாரண மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, ஒரு பொதுமக்களுக்கு புரியும். அவரை ஏசி ரிப்பேர் பண்ணுற ஆளான்னு கேட்பான். இவர்கள்லாம் தலைவர்களா? முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, இவர்கள்லாம் தலைவர்களா? சான் பாண்டியன் சிறைக்கு போனார், அவருக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா? நான் வந்து தேவேந்திர ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னங்க பட்டியலில் இருந்து நான் வெளியேற்றுறேன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பட்டியல் என்பது முதல்ல அவமானம் இல்லை, அதை உருவாக்கியவன் தான் அவமானத்துக்குரியவன். சாதியை உருவாக்கியவன், சாதிய ஒடுக்குமுறை உருவாக்கியவனுக்கு எதிராக நீ போர் செய்யணும். பட்டியலிருந்து விடுதலை, பட்டியலிருந்து வெளியேற்றங்கிற. இப்போ சாமானிய மக்களுக்கான அரசினுடைய சின்ன சின்ன உதவியில் படித்து மேலே வர்றவனுக்கான அந்த கயிறை அறுத்து விடுறிய, இது யாருக்கான வேலை? அப்போ இதை உருவாக்குவதற்கு தானே அண்ணல் அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க உழைத்தார். இந்த சமூக நீதியை பெற்றுத்தரணும், இவனுக்கான அடிப்படை உரிமை மனிதனாக கூட நடத்தப்படவில்லை என்பதற்கான மனித உரிமைக்காக தானே வாழ்நாள் முழுக்க போராடினார். அதை இல்லாமல் செய்யறியே. அப்போ அம்பேத்கருக்கு துரோகம் செய்கிறவன் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக இருக்க முடியும்? இது யாருக்கு துணை போகிற செயல் இது? அப்போ திருமாவளவனை விட நீங்கள் அம்பேத்கரை படித்தவரா? நீங்கள் அவரை விட நீங்கள் ஆற்றல் மிக்கவரா? அவர் இன்றைக்கு உலகமே வந்து சர்வதேச அளவில் வந்து வியக்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்து எத்தனையோ விஷயங்களை அவர் பேசுகிறாரா இல்லையா? இல்லை, நாங்கள் பாண்டியர்களுடைய பரம்பரை, சோழர்களுடைய பரம்பரை, எங்களை வந்து அந்த பட்டியலுக்குள்ளே சேர்த்து திரும்பியும் நீங்கள் வந்து ஏன் எங்களை அம்பேத்கர் பரம்பரைன்னு சொல்கிறீங்கலாம் கேட்குறாங்க. அதாவதுங்க, இனவெறி கோட்பாட்டை
எதிர்ப்பதற்காக இயக்கம் தொடங்கினேன் என்று சொல்லுகிறவன் தானே ஒரு இனவெறியை எப்படி உருவாக்கி நாம் தமிழர் கட்சி நடத்துகிறார்களோ அதே போல சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராட வேண்டிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள், போராளிகளாக இருக்க வேண்டியவர்கள்லாம் சாதியினுடைய பெருமிதத்திற்குரியவர்கள் நாங்கள் என்று பேசுவதன் வழியாக நீங்கள் எதிரி எதை செய்கிறானோ அதை திரும்ப செய்கிறீர்கள். இப்போ உனக்கு அவனுக்கு வேறுபாடே இல்லையே. நாம் அவன் சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறான், நான் சமத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கிறேன் என்பதான போராக இருக்க முடியும். உன்னை போலவே நானும் ஒரு சாதி வெறியை இனவெறியை உருவாக்கி நானும் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதன் வழியாக இது சமத்துவம் அல்ல. யாருக்குமே அந்த சாதி ஆணவம் இருக்கக்கூடாது, யாருக்குமே சாதி குறித்த பெருமிதம் இருக்கக்கூடாது. சாதி என்பதை அடையாளமாக யாரும் கொள்ள முடியாது. சாதி என்பது அடையாளம் அல்ல, அவமானம் என்பது மட்டும்தான் யதார்த்தமாக இருக்க முடியும். அப்போ அதிலே நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டவன் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஆதிக்க இடைநிலை சாதிகள் செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனங்களுக்கு நீங்கள் வழிமொழிகிறீர்கள் அர்த்தம். அதையே நானும் பின்பற்றுகிறேன் அர்த்தம். இதுதான் இவர்கள் செய்கிற அரசியல். இது ஏமாற்று அரசியல். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கூட்டணிகள், பேச்சுவார்த்தைகள், பாஜகவுடைய நகர்வுகள் குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி.